Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் 65 எப்படி வீட்டில் இருக்க மசாலாக்களை யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து டிஸ்பிளேயில் சொல்லியிருக்க அளவுகளில் நீங்கள் வந்து பொருட்களை சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பவுடர் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாத இதில் நீங்கள் வந்து 4 கிராம்பு 2 ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை 2 பிரியாணி இலை பெரிய சைஸ் சேர்த்துக்கோங்க. நான் ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் இருந்ததுனால ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஹோம்மேட் மசாலா வந்து ஏற்கனவே வந்து கரம் மசாலா வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நான் கீழே வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா பவுடர். இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சோம்பு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். அதுக்கிடையில் 1/2 கிலோ சிக்கனில் ஒரு டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர், ஒரு பாதி லெமனை வந்து புழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கோங்க ஜூஸ். இது எல்லாத்தையும் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இதில் நம்ம இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன், கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருந்தேன். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து உங்களுக்கு பொரிக்கும்போது ஃபஸ்ட்டு பேட்ச் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மசாலாஸ் வந்து சிக்கனில் வந்து நல்லா எல்லா பக்கமும் வந்து சார்ந்து வரல. அதனால் வந்து ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த கிளிப்பே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வந்து எண்ணெய் வந்து ஓரளவு காஞ்சதுக்கப்புறமா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இதை பொரிச்சு எடுக்கக்கூடாது. நல்லா எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டுட்டு வந்துக்கணும். இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அதே எண்ணெய் சூட்டில் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இடையில நீங்கள் கரண்டி வச்சு கிளறி விட்டுறாதீங்க, மசாலாஸ் உதிர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் மசாலாஸ் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் ஃபீட்பேக் சொல்ல தான் எனக்கு வந்து இன்னும் வந்து நிறையா வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த சிக்கன் ஒட்டியிருக்கிறத வந்து லைட்டாக நம்ம வந்து இது மாதிரி கிளறி விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கிளறி விட்டதுக்கப்புறமும் ஒரு நிமிஷத்துக்கு இருந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விடுங்க. லைட்டாக கூட நீங்கள் திருப்பி பார்க்கலாம், தப்பு கிடையாது. பார்த்திங்கன்னா மசாலாஸ் கீழே எல்லா பக்கமே சாந்து, அதாவது பிரியாமல் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுனால உங்களுக்கு மசாலாஸ் வந்து கொஞ்சமாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ வந்து அடுத்து நம்ம பத்தலைன்னு சொல்லிட்டு திரும்ப சேர்த்தோன்னு சொன்னோம் இல்லையா, அடுத்தது கிளிப்பில் பாருங்கள், உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வந்து அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டே வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு 1/2 kgக்கு வந்து கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த மசாலாஸ் எல்லாம் ஒட்டி தான் இருக்குது, ஆனால் பட் வந்து பத்தாமல் இருக்குது. அதுதான் இதில் வந்து டிஃப்ரென்ஸ். பார்த்திங்கன்னா மசாலாஸ் எதுவும் எண்ணெயில் இல்லை. இப்போ நான் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது ஊறணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, நீங்கள் உடனே அந்த சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி நல்லா வந்து கார்ன்ஃப்ளவர் எல்லா பக்கமும் சிக்கனில் மிக்ஸ் ஆகுறது மாதிரி மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சூடான எண்ணெயிலே வந்து போட்டுக்கலாம். அதே ஃபஸ்ட்டு சொன்ன ப்ராசஸ் படி தான். ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் எப்போவுமே நீங்கள் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதே 2 நிமிஷம் ஃபஸ்ட்டு பக்கம் வச்சுக்கோங்க, அந்த மேலாப்பில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கரண்டியை வச்சு நீங்கள் வந்து லைட்டாக வந்து சிக்கன் பீசஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும், அதை லைட்டாக வந்து எடுத்து விட்டுட்டு நீங்கள் அந்த எடுத்து விட்டதுக்கப்புறமாவும் 1 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி விடுங்க. உங்களுக்கே வந்து டிஃபரன்ஸ் தெரியும். நீங்கள் வந்து லைட்டாக கரண்டியை வச்சு நீங்கள் திருப்பி பார்த்தாவே தெரியும் மசாலா சார்ந்திருக்கா இல்லையாங்கிறது. இது வந்து பிகினர்ஸ்க்கான டிப்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். அதுக்கப்புறமா லைட்டாக சிக்கன் பீசஸ் வந்து ஒட்டியிருக்கிறத வந்து எடுத்து விடணும். அதுக்கப்புறமாக தான் நம்ம வந்து பின்னாடி ஒரு பக்கமாக நம்ம இதை திருப்பி விடணும். ஒரு பக்கமாக திருப்பி விட்டதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இருந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதே ஃப்ளேமில் இருந்தால் உங்களுக்கு வந்து தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தாங்க, இந்த ப்ராசஸ் தான் நம்ம சிக்கன் 65 வந்து மசாலாஸ் வந்து வெளியில் வெந்துட்டு உள்ள சிக்கன் வேகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணிங்கன்னா 2 பக்கமுமே ஈவனாக சிக்கன் வெந்திருக்கும். அதே நேரத்தில் வந்து மசாலாஸ் வந்து பிரியாமையும் வரும். இதுதான் இதோட டிப்ஸ். பார்த்திங்கன்னா இதுதான் சிக்கன் 65ஓட டிப்ஸ் வந்து மசாலா உதிராமல் வர்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா
அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து இத்தனை நிமிஷத்துக்கு இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து வீடியோஸ் வந்து கட் பண்ணாமையோ இல்லை ஸ்பீட் பண்ணாமையோ உங்களுக்கு வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிமிஷங்கள் வந்து கணக்கு தெரியணுங்கிறக்காண்டி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டவ்வு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, லைட்டாக நான் சொன்ன மாதிரி இது மாதிரி திருப்பி சிக்கன் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கதை அப்படி தனியாக பிரித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ். இப்போ வந்து நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயில் கூட இதை நீங்கள் சிக்கன் 65 பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து எல்லாமே வந்து ஹோம்மேட் மசாலா வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு இதில் எக்கு வேணும்னாலும் நீங்கள் ஒரு முட்டையில் வந்து ஒயிட்டை மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். அதுவும் கொஞ்சம் சிக்கன் வந்து சாஃப்டாக வர்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதில் முட்டை சேர்க்காம தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு காரமாக நல்ல ஒரு லெமன் சேர்த்ததுனால ஒரு புளிப்பு சுவையோட சிக்கன் 65 சூப்பராக வந்திருந்தது. உங்கள் வீட்டிலேயே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிக்கனை வந்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா மசாலா பாருங்கள், உங்களுக்கு வீடியோவிலே தெரியும் நல்லா எப்படி வந்து மசாலா உதிராமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ மறு சைடு திருப்பி விட்டுட்டு ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் கவனமாக நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துலேயே நல்லா வந்து இன்னொரு பக்கம் வெந்துடும். அதை நம்ம எடுத்துட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ அழகாக எண்ணெயில் மசாலா உதிராமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்க்காமல். உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் சொல்லிவிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரம்ஜானுக்கு கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.